ஓகேமா. ஸோ நேற்று நடத்த ரிவிஷன் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வித்தவுட் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா என்ன சொல்லுங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வித்தவுட் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் அந்த ஃபியூச்சர்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாட் இஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வித்தவுட் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன்? அதுக்கு பதிலா என்ன செஞ்சிருக்காங்க? ஓகே, சொல்லுங்க. கிவன் ஈக்குவல் ரைட்ஸ் டு ஓட். ஸோ யார் யாருக்கு யாருக்கு கிவன் ஈக்குவல் ரைட்ஸ்? அன்மியூட் பண்ணுங்க கூட சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்ன? யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் சேர்த்தி பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டியா? அது வந்து கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கம்யூனிட்டி. ஓகே. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னா வந்து தகுதி பாரபட்சம் இல்லாம 18 வயசு தாண்டவங்க எல்லாத்துக்கும் ஓட்டுரிமை அளிக்கப்படும். எல்லாத்தோட ஓட்டும் ஒரு ஈக்குவலா மதிக்கப்படும். இதுதான் அது. சரிங்களா? கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கோம். ரிசர்வேஷன் மூலியமா எஸ்சி எஸ்டிக்கு அவங்களோட பவர் வந்து கொடுக்கப்படும். சரிங்களா? அடுத்து என்ன? சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது இது இருந்துச்சு, உங்களுக்கு டியூவல் பாலிட்டி இருந்துச்சு. ஆனா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டுக்கும் ஒரு அமெரிக்காவுக்கும் ஒரு இது இருக்கு, சிட்டிசன்ஷிப் இருக்கு. அந்த மாகாணங்களுக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ப்ரொவின்ஸுக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பும் ஒண்ணுதான். அப்பதான் சகோதரத்துவத்தை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது இண்டிபெண்டன்ட் பாடிஸ். சரி, பல்வாக்கு ஆஃப் த டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னா இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில எல்லா அதிகாரம் எல்லாமே வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. இது மூலியமா என்ன செய்யலாம், இவங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகம் இல்லாம பாதகம் இல்லாம அவங்க என்ன செய்யலாம், பொறுப்பா கரெக்டா நடுநிலைத்தன்மையோட அவங்க என்ன செய்யலாம், ஒர்க் பண்றதுக்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, கேக், அப்புறம் யூபிஎஸ்சி, சரிங்களா, எஸ்பிஎஸ்சி, இதெல்லாம் வந்து என்னது இண்டிபெண்டன்ட் பாடிஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். சரிங்களா? அவசர கால நிலையில நம்மளோட பாலிட்டி என்ன ஆகுது உங்களுக்கு, பெடராட்சி கூட்டாட்சி ரத்து செய்யப்படுது, யூனிட்டி ஒத்தாட்சி வருது உங்களுக்கு. சரிங்களா? யூனிட்டரி கவர்மெண்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் 3 விஷயத்துக்கான வரலாம். வாரு, எக்ஸ்டர்னல் அக்ரேஷன், ஆர்மி ரெபல்லியன், இது சம்பந்தமான விஷயத்துல அது வரலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சி 3ஆ பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அங்க வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரலாம், பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம். அதே மாதிரி பினான்சியல் எமர்ஜென்சி, நம்ம பேங்க்ல திவால் ஆகுது அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யலாம், எமர்ஜென்சி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் 3 டயர் கவர்மெண்ட். சரிங்களா? இப்போ வந்து சென்டர், ஸ்டேட், அப்புறம் வந்து பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, இந்த மாதிரி 3 டயர் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இது வந்து 3 டயர் கவர்மெண்ட்ல பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி தான் 73rd 74th கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தான் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இது எந்த உலகத்திலுமே எந்த கன்ஸ்டியூஷன் இல்லாத ஒரு நல்ல ஒரு இதுதான் வந்து இது. சரிங்களா? வில்லேஜை வந்து பலப்படுத்தணும், முனிசிபாலிட்டியை பலப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இது.
அது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து அடிப்படை உரிமைகள் ஒண்ணுதான். நம்ம ஒவ்வொருத்தரோட அடிப்படை உரிமை வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி அமைக்கலாம். யாரும் தடுக்க முடியாது. எந்த பிரைவேட் கான்ஃபரன்ஸாலும் தடுக்க முடியாது. அத வந்து 97th கான்ஸ்டிடியூஷன் 2011ல கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாரி கான்ஸ்டிடியூஷனோட வந்து எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இது வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது. போரோட கான்ஸ்டிடியூஷனு. இதுல வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்தியா வந்து என்னது? போரோட அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல. இந்தியா மக்களுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். சன் இந்தியன், ஆன்டி இந்தியன். ஏன்னா வந்து இந்தியாவோட ஸ்பிரிட் அதாவது இந்தியன் கல்ச்சர், ஹிந்துயிசத்தோட கல்ச்சர் இல்லாம அந்த கான்ஸ்டிடியூஷன் வெஸ்டர்ன் மாடல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து வச்சாங்க. சோ இது வந்து தாங்காது, சீக்கிரமா போயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 75 வருஷமும் இன்னியும் இருந்துதான் இருக்கு. அது அன்காந்தியன் கான்ஸ்டிடியூஷன். காந்தியோட பிரின்சிபல் அடிப்படை இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்து நம்ம காந்தியன் பிரின்சிபலும் சேர்த்து தான் வந்து நெறைய விஷயம் கொண்டு வந்திருக்கோம். அதுவே எலிஃபண்டா சைஸ் சரிங்களா? இதுல வந்து நெறைய விஷயங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் 1935 ஆக்ட் இருக்கிறனாலயும், இது என்ன செய்யுது? ரொம்ப பல்கியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது இல்லாம வந்து இது வந்து என்னது? பாரடைஸ் ஆஃப் த லாயர்ஸ். லாயர்ஸ்க்கு தான் இயற்றுனாங்க. ஸோ டெக்னிகாலிட்டில வந்து அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியான டெக்னிக்கலா இருக்கும். ஸோ சாதாரண மக்களுக்கு விளங்குற மாரி இருக்காது. ஸோ அப்படின்னு ஒரு வந்து இது பண்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னது? கிரிட்டிசிசன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். புரிஞ்சா? அடுத்தது போயிடலாமா? எஸ் சார். ஓகே. ஸோ 16th மாடல் போலாம். சரிங்களா? இந்த பிரியாம்பிள் சரிங்களா? முகவரின்னு சொல்லுவாங்கல்ல அது. இன்கிரீடியன்ட்ஸ் ஆஃப் பிரியாம்பிள், டைரக்ட் டெமோக்ரசி. இது இந்த இதையும் இங்க பார்க்கலாம். சரிங்களா? இது சாப்டர் 4. பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சாப்டர் 4 இது. சரிங்களா? ஸோ வாட் டு யூ மீன் பை பிரியாம்பிள்? முகவுரைன்னா என்ன? பிரியாம்பிள் இஸ் அன் இன்ட்ரோடக்டரி அண்ட் எக்ஸ்பிளனரி ஸ்டேட்மெண்ட் இன் த டாக்குமெண்ட். இதுதான் வந்து புக்க தொறந்தோனே ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னலாம் இருக்குன்னு சொல்லி போட்டுருப்பாங்கல்ல, அதுதான் அது. சரிங்களா? எக்ஸ்பிளைன் த டாக்குமெண்ட் பர்போஸ் அண்ட் அண்டர்லைன் பிலாசபி. கான்ஸ்டிடியூஷனோட பர்பஸ் எதுக்காக? அது பிலாசபி என்னன்னு வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. The preamble of Indian Constitution contains a summary of the essence of Constitution. சரி சம்மரி இருக்கும் சரிங்களா? சோ கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறது ஒரு சம்மரியோட இது கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? It has been called as the political horoscope of the Indian Constitution. ஹொரோஸ்கோப்னா ஜாதகம். சரிங்களா? இது வந்து அரசியல் ஜாதகம்னு சொல்லலாம் பிரியாம்பிள. பை கே முன்ஷி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யார் என்ன சொல்லியிருக்காங்கிறது முக்கியம். கொஸ்டினை கேட்பாங்க. சோல் ஆஃப் த கன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி தாக்கூர் தாஸ் பார்கவ் சொல்லியிருக்காங்க. என்னே பால்கிவாலா என்ன சொல்லிருக்காரு? ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறது பார்த்தாலே வந்து கொஸ்டினுக்கு ஈஸியா அடிச்சிடலாம். பிரியாம்பிள் ரிவைஸ் 4 இன்கிரீடியன்ஸ். 4 விஷயத்தை வந்து பிரியாம்பிள் நம்ம சொல்லுது. ஒன்னு சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கன்ஸ்டிடியூஷன். இதோட வந்து யார் வந்து உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பிரியாம்பிள் ஸ்டேட் தட் கன்ஸ்டிடியூஷன் டெரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் பீப்புள் ஆஃப் இந்தியா. என்ன செய்தது? கன்ஸ்டிடியூஷன் வந்து அதோட பவர் வந்து எங்க இருந்து எடுத்துக்குது? மக்களாகி நம்மள்ட்ட இருந்து தான் அதை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுது. நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். இந்தியன் ஸ்டேட் எப்படி ஸ்டேட்? சோவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் பாலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே சொல்றது என்னது? நம்ம பிரியாம்பிள் தான். அப்ஜெக்டிவ் ஆஃப் த கன்ஸ்டிடியூஷன் இட் ஸ்பெசிஃபை எதுக்காக கொண்டு வரப்படுது கன்ஸ்டிடியூஷன்? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, நீதி, நேர்மை, நியாயம், அவரை சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் கொண்டு வரக்காக தான் நம்ம கன்ஸ்டிடியூஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதையும் இது சொல்லுது. டேட் ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் த கன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா இட் ஸ்டிபுலேட் November 26, 1949. அந்த டேட் ஆஃப் அடாப்ஷன் அப்பதான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இது சொல்றாங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஹிஸ்டரி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஹிஸ்டரி ஆஃப் த பிரியாம்பிள். சரி, இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோ தட் பிரியாம்பிள் தோ த கன்ஸ்டிடியூஷன் ஓபன் வித் இட் வாஸ் நாட் ஃபர்ஸ்ட் இன்டு கேம் இன்டு எக்ஸிஸ்ட். சரிங்களா? என்னதான் வந்து கன்ஸ்டிடியூஷன்ல வந்து திறந்தோன்னா பிரியாம்பிள் தான் இருக்கும்.
இருந்தாலுமே வந்து இது ஃபர்ஸ்டா வரல. இது வந்து லாஸ்டா தான் வந்திருக்கு. சரிங்களா? இட் வாஸ் த லாஸ்ட் பீஸ் ஆஃப் டிராஃப்டிங் அடாப்டட் பை கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்டா பிரியாம்பிள வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரியாம்பிளே கொண்டு வந்து உள்ள சேர்த்துனாங்க. பிரியாம்பிள் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிராஃப்ட் பை நேரு. நேரு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒண்ணு வந்து பண்ணியிருப்பாரு. அத பேஸ் பண்ணி தான் பிரியாம்பிளே கொண்டு வந்திருக்காங்க. The motion that the preamble stand as part of constitution was adopted on November 2, 1946. சரிங்களா? preamble வந்து உள்ள கொண்டு வந்த தேதி என்னது? நவம்பர் 2. நம்ம preamble மொத்தமா வந்து நவம்பர் 26 எடுத்துக்கிட்டோம் கான்ஸ்டிடியூஷனையே. ஆனா அதுக்கு முன்னாடி 2ஆம் தேதி தான் வந்து preamble உள்ள தூக்கி கொண்டு வந்து சொருகியிருக்கோம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இப்ப டெல்லியில போனீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? பர்பஸ் ஆஃப் த preamble. preamble serves to two basic purpose. ரெண்டு விஷயத்துக்காக யூஸ் ஆகுது. It talks about source of constitution. எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. It spells out basic philosophy and the objective which constitution seeks. constitution வந்தா என்னெல்லாம் நடக்கும். constitution எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த நோக்கத்தை வந்து இது சொல்லுது. preamble in brief explains objective of constitution two ways. ரெண்டு விதமா ரெண்டு விஷயங்கள் மூலியமா நம்மளுக்கு சொல்லுது. about the structure of governance. இந்தியாவோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கும், ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மூலியமாகவும், அப்ப வந்து ஐடியாஸ் டு பி அச்சீவ்ட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. சரி, சுதந்திர இந்தியாவோட ஐடியல்ஸ் என்னது, நல்ல நோக்கங்கள், இந்தியாவோட நோக்கங்கள் என்ன, அடைய வேண்டிய நோக்கங்கள் என்ன, கனவு என்ன, அதெல்லாம் இது சொல்லுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பிரியாம்பிள் இஸ் கன்சிடர்ட் டு த சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இதனாலதான் வந்து இந்தியா வந்து என்னது, பிரியாம்பிள் வந்து சோல், அது உயிர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷனோட உயிர் என்னது, பிரியாம்பிள். எதனால இந்த எல்லாம் சொல்றதுனால. சரிங்களா? சோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எதனால சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா இந்த 2 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டிக் பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு இதுலயுமே நான் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்றேமா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் வந்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பிரியாம்பிள். ஆப்ஜெக்டிவ் விச் ஆர் லைட் ஆன் த பிரியாம்பிள் ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் அது அதோட விரிவாக்கம். இந்தியா ஸ்டேட்டோட என்னெல்லாம் இருக்குது. சோவனின், சோசியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இதெல்லாம் சொல்லுது. ப்ரொவிஷன் டு ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட குடிமக்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும். ஜஸ்டிஸ் கிடைக்கும். இதெல்லாம் சோசியலாகவும், எக்கனாமிக்காகவும், பொலிட்டிக்கலாகவும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். லிபர்ட்டி இருக்கும். தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப். சரிங்களா? ஒரு சுதந்திரம் இருக்கும். நீங்க யோசிக்கிறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு, நம்பிக்கை, எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம், எந்த விஷயத்த வேணா ஃபாலோ பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு லிபர்ட்டி, சுதந்திரம் இருக்கும். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாத்துக்கும் சமத்துவமான முறையில ஈக்குவாலிட்டி கொடுக்கப்படும். இப்ப வந்து எஸ்சி எஸ்டிக்கு அவங்களுக்கு ரிசர்வேஷன் மூலமா ஈக்குவாலிட்டி கொடுக்கப்படுது. இந்த மாதிரி எல்லாமே. ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், அஷ்யூரிங் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். தனிப்பட்ட நபரோட கண்ணியம். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். சமுதாய ஒற்றுமை, நாட்டினோட ஒற்றுமை, இது எல்லாத்தையும் வந்து சொல்லுது. வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சோவரிட்டி, சோஷியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக். இதெல்லாம் வேல்யூஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் எழுத்து அதுதான். சரிங்களா? நாமம். இட் ரிசால்வ் த பீப்புள் தட் இந்தியா மஸ்ட் பி கன்ஸ்டிடியூஷன் as a sovereign democratic republic. சரிங்களா? நம்ம என்ன சொல்றோம், இந்தியா வந்து சோவனாவும் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்கா இருக்கும். ஃப்ரம் த preamble ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இட்ஸ் கிளியர் தட் famous attaches importance to the sovereignty of the people. சரிங்களா? sovereignty of people, பீப்புளோட முழு அதிகாரமும் இங்கதான் இருக்கு. their ideas reassert the sovereignty and the promise of the people will over everything else. நம்ம பீப்புளோட முக்கியத்துவம், பீப்புளோட நம்பிக்கை, பீப்புளோட ஆசை தான் வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்கும். the idea of republic indicates representative character of sovereign democracy. ரிபப்ளிக் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் போய் ஆட்சி செய்ய போறாங்க. சோ இந்த விஷயத்துல வந்து நம்ம ரிபப்ளிக்கா இருக்கும். இட் மீன்ஸ் அப்சல்யூட் பவர் வெஸ்டட் இன் த பீப்புள். சரிங்களா? அப்ப உங்கள்ட்ட தான் வந்து நாளைக்கு ஓட்டு போட போறீங்களா, உங்கள்ட்ட தான் அப்சல்யூட் பவர்னு சொல்றாங்க. அண்டர் த கன்ஸ்டிடியூஷன் எக்ஸைஸ் them through the duly elected representative various stater. எப்படி வந்து இது வந்து உங்களோட பவர் வெளிப்படுத்துறீங்க, ஒவ்வொரு டைம் எலெக்டட் பண்ணி ஒருத்தரை வந்து நீங்க அனுப்ப போறீங்க சட்டமன்றத்துக்கு, அவங்க மூலியமா உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. வி த பீப்புள் ஆஃப் இந்தியாக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. சரிங்களா? நாளைக்கு ஒரு லைன்ல வி த பீப்புள் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா இதெல்லாம் நீங்க எழுதணும். சரிங்களா? ஓகேமா? புரியுதா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. புரியுதா? டைப் பண்ணுங்க. புரியுதா? Yes, sir.
ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? கீவேர்ட்ஸ் இன் பிரியாம்பிள். பிரியாம்பிள்ல என்ன வேர்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்ட். சரிங்களா? The word socialist was not in their preamble. Preamble இல்ல. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல. இன் ஃபார்ம் ஆஃப் 1976. சரி 1976ல தான் வந்து உங்களுக்கு கொண்டு வராங்க. 42nd Amendment Act added and incorporated term socialist in the preamble. சரிங்களா? சோ அப்பதான் வந்து இது கொண்டு வராங்க. The word socialism has been used in context of economic planning. சரிங்களா? It also means commitment to attain idea like removal of inequalities, provision of minimum basic necessity to all, equal pay for equal work. இப்போ வந்து கேபிட்டலிசம் அப்படின்னு சொன்னா முதலாளித்துவம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பஸ் வந்து எல்லா கிராமத்துக்கும் போகணும். ஆனா வந்து ஒரே ஒரு கிராமத்துல மட்டும் ஒருத்தர் தான் வந்து அந்த பஸ்ல டெய்லி வராரு. இப்ப பிரைவேட் காரன் என்ன நினைப்பான்? பிரைவேட் பஸ் வந்து விட்டாங்க அப்படின்னா அந்த ஒருத்தருக்காக ஏன் போயிட்டு எங்க கூட்டம் அதிகமா இருக்கும் நம்ம அங்க மட்டும் தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் வந்து ஏத்த மாட்டாங்க. மத்த இடங்களுக்கு மட்டும் தான் போகும். இதே கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒருத்தருக்காகவும் அந்த பஸ் கவர்மெண்ட் பஸ் போய் அவங்கள கூட்டிட்டு வரும். இதுதான் வந்து சோசியலிசத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம். சோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எல்லாத்தையுமே கேபிட்டலிஸ்ட் கையில விட்டா ஒண்ணுமே இதாகாது. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வேலையில வறுமையில இருக்கும். சோ கவர்மெண்ட் வந்து காப்பாத்துக்கிற மாதிரி இருக்கு. சோ நம்ம வந்து என்ன செய்றோம்? சோசியலிஸ்ட்ங்கிறத உள்ள தூக்கி வச்சா மட்டும் தான் நாளைக்கு எவனும் வந்து கேபிட்டலிஸ்ட் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டான். அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சோசியலிஸ்டும் கொண்டு வந்திருக்கோம் உள்ள. சரிங்களா? சோ இந்தியா வந்து சோசியலிஸ்ட் மட்டும் இல்லாம கேபிட்டலிஸ்டும் இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் மக்களுக்கு செய்யும். கேபிட்டலிஸ்ட் அவங்க இதுக்காக செய்வாங்க. சரிங்களா? புவர் மக்கள கவர்மெண்ட் பார்த்துக்கும். சோசியலிஸ்ட் பாலிசில. மிச்சவங்களுக்குலாம் காசு இருக்க மாரி மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி கேபிட்டலிஸ்ட் செயல்படுவாங்க. சோ இந்தியன் எக்கானமிக் பொறுத்தவரைக்கும் மிக்ஸ்ட் எக்கானமி. சோசியலிசமும் இருக்கும், கேபிட்டலிசமும் இருக்கும். 2மே சேர்ந்தது தான் வந்து இந்தியன் எக்கானமியோட ஒரு தன்மை. ஓகேவா? புரிஞ்சா? எஸ் சார். ஓகே, ஓகே, ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து சோசியலிஸ்ட். அதுதான் இதுதான். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆர்டிகல் 39B அண்ட் 39C ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர் சார்ட்டர்ஸ் ஆஃப் த சோசியல் அண்ட் எக்கனாமிக் லிபரேஷன் ஆஃப் த பீப்பிள். ரெண்டு ஆர்டிகல் நம்ம இடையில சொல்லிடுவோம். ஏன்னா சிபி எல்லாம் வந்து போட்டாங்க அப்படின்னா இடையில சொல்றதுன்னு அர்த்தம். சரிங்களா? The word socialism, however, no definite meaning in our constitution. Socialism meaning இல்ல. Generally, the word implies system of government in which means production is wholly or partially controlled by state. Socialism அப்படின்னு சொன்னா இல்ல நடக்கிற எல்லா விஷயமும் வந்து கொஞ்சமாச்சும் இல்ல முழுமையும் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இருக்கும். சரிங்களா? முழு சோசியலிஸ்ட் நாடுகள் உங்களுக்கு சைனா, ரஷ்யா இவங்க எல்லாமே வந்து என்ன செய்வாங்க? பிரைவேட்டே உள்ள விட மாட்டானுங்க. எல்லா இதுவுமே வந்து இவங்களே வந்து கவர்மெண்டே எடுத்து நடத்தும். சரிங்களா? ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்மளோட சோசியலிசம் அப்படி கவர்மெண்ட்டும் இருக்கும், பிரைவேட் காரும் இருப்பாங்க. இந்தியன் சோசியலிசம் டெமோக்ராட்டிக் சோசியலிசம், நாட் ஏ கம்யூனிஸ்ட் சோசியலிசம் சொல்லுவாங்க. இந்தியாவோட டெமோக்ராட்டிக். ஏன்னா நம்ம பிரைவேட் காரும் அலோவ் பண்றோம்ல. ஃபார் திஸ் ப்ரப்போஸ் த preamble has combined both word socialism and democracy in the preamble. அதனால தான் வந்து சோசியலிசத்தை நம்ம எடுத்துக்கிறோம், டெமோக்ரஸி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? The combination of word socialism and democracy have been criticized by many writers. It said they cannot be coexistence. நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ரெண்டுமே வந்து ஒவ்வொரு துருவம் மாதிரி எப்படி ரெண்டத்தையும் முடிச்சு போட்டு உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹவர் இந்தியன் சோசியலிசம் இஸ் a blend of மார்க்சிசம் அண்ட் காந்திசம். மார்க்சிசம் தெரியுங்களா? கார்ல் மார்க்ஸ் அவரோட தத்துவத்தின்படி இறங்குறதா வந்து சோசியலிசம். அவர் என்ன செய்யறாங்க? பிரைவேட் ப்ராப்பர்ட்டியே இருக்கக்கூடாது. நீ உங்க வீடு இருந்தாலுமே அது கவர்மெண்ட் தான் சொந்தம். ஒரு கம்பெனி இருந்தாலுமே கவர்மெண்ட் தான் சொந்தம். கவர்மெண்ட் என்ன செய்யும்? உங்களுக்கு அது கொடுக்கும். வேலை செய்யறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் கொடுக்கும்.
நீங்க என்ன செய்யணும், கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டணும், இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். ஆனா காந்திசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, வில்லேஜ் வந்து அட்டானமி கொடுத்து வில்லேஜுக்கு நிறைய பவர் கொடுக்குற மாதிரி தான் அதோட விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும். And we intend to establish our idea of welfare state on through our concept of socialism. சரிங்களா, நம்மளோட இது வந்து சோசியலிசம்ங்கிறது வேற கான்செப்டா இருக்கும். சரிங்களா, by the welfare state we mean to prevent the excess of exploitation. welfare stateனா வந்து அதிகப்படியாக சுரண்டலுக்கு எதிராக இருக்கிற ஸ்டேட். சரிங்களா, ஒருத்தர் வந்து நசுக்கரமா இருக்காது, அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் தரும். and excess of free competition without destroying individual initiatives. சரிங்களா, காம்படிஷன் அதிகமா இருக்கும், அதே மாதிரி உங்களை நசுக்கப்பட மாட்டாது. நீங்க கைவினை பொருட்கள் செய்றீங்க, ஹேண்டிகிராஃப்ட் செய்றீங்கன்னா உங்களுக்கும் அந்த இடம் இருக்கும். வெறும் வந்து கம்பெனிக்காரனுக்கு மட்டுமே வந்து இடம் இருக்காது தவிர உங்களுக்கும் இடம் இருக்கும். thus our socialism has heavily leaned towards Gandhian socialism. சரிங்களா, சோ நம்மளோட சோசியலிசம் என்னது, காந்தியன் சோசியலிசம் பக்கத்துல வந்து ரொம்ப லீனா இருக்கும், பிளெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம காந்தியை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷன் வச்சிருக்கனால அவரோட கொள்கையும் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணி தான் நம்மளோட பிரியாம்பல் எல்லாத்தையும் விஷயம் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, அடுத்து sovereignty. சரிங்களா, sovereignty ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. it is one of the foremost elements of independent state. சரிங்களா, it means absolute independence, that is government which not controlled by any other power internally or externally. சரிங்களா, ஒரு இன்டர்னலியும் இருக்காது, எக்ஸ்டர்னலியும் வந்து கண்ட்ரோல் பண்ணாம நம்ம தன்னிச்சையா நிக்கிறதா வந்து sovereignty சொல்லுவாங்க. India is free from external control, frame its own policies, thus we are going to be sovereign state. சரிங்களா, நம்மளோட பாலிசி நம்மள வந்து இருக்கலாம், நம்ம அமெரிக்கா கூடயும் சேர மாட்டோம், ரஷ்யா கூடயும் சேர மாட்டோம். ஆனா நம்மளுக்கு தேவைங்கும் போது அவங்களை கூப்பிட்டு வச்சுக்குவோம் நம்ம. சரிங்களா, பாருங்க, அது செகுலரிசம். The term secularism 2 added by 42nd Constitution Amendment Act ல கொண்டு வந்திருக்காங்க. இல்ல ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் ஆர்டிகல் வந்து 3 ஆர்டிகல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். எந்த ரிலிஜன் வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், அதுக்குண்டான முழு அதிகாரம் முழு உரிமை உங்களுக்கு இருக்குங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, the Indian Constitution embodies the positive concept of secularism, that is all religion our country have the same status and support from the state. சரிங்களா, எல்லா ரிலீஜனுக்கும் ஈக்குவலான சப்போர்ட்டும் கான்செப்டும் இருக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும். secularism of Indian state eliminates God from the matters of state and ensures that no one shall be discriminated against the on the ground of religion. சரிங்களா, ஸ்டேட் மேட்டர்ல இருந்து காடை வந்து நம்ம வந்து உள்ள இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி வந்து எந்த ஒரு மதத்துக்காரங்களும் டிஸ்கிரிமினேட்டும் பண்ண மாட்டோம். டிஸ்கிரிமினேட்னா வந்து பாகுபாடு பண்ணி நீ வரக்கூடாது, உன்னை வேலைக்கு எடுத்துக்க மாட்டேன், அந்த மாதிரி சொல்றதெல்லாம் இல்ல. சரிங்களா, செகுலரிசம் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஆன்டி காட். சரிங்களா, கடவுளுக்கு எதிரானது இல்ல, இட் இஸ் அலைக் த டிவோட். சரிங்களா, என்னது உங்களுக்கு மதத்தை சார்ந்த ரிலீஜியஸா இருக்கவங்களுக்கும் ஒண்ணுதான், ரிலீஜியஸ் இல்லாதவங்களும் ஒண்ணுதான், முஸ்லீம் ஒண்ணுதான், ஹிந்து ஒண்ணுதான், அத்திஸ்ட் ஒண்ணுதான். தி அக்னாஸ்டிக் அண்ட் அத்திஸ்ட் ஆன் த சேம் லைன். சரிங்களா, democratic. We are democratic polity and this based on the doctrine of popular sovereignty, possession of the supreme power by the people. Popular sovereignty என்னன்னா people கையில தான் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். Democracy of two types, direct to indirect இருக்கு. டைரக்ட் டெமோக்ரஸி பாத்தீங்கன்னா people exercise the power directly as in the case of Switzerland. சரிங்களா, நீ சிஎம் எலக்ட் பண்ற அப்படின்னு சொன்னா சிஎம் வந்து எல்லாருமே, பிஎம் வந்து எல்லாருமே வந்து எலக்ட் பண்ற மாதிரி, பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட் வந்து எல்லாருமே சேர்ந்து எலக்ட் பண்ற மாதிரி. இந்தியா பொறுத்து 130 கோடி, எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ண முடியாது. சோ நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்மளுக்கு சாதகமா ஒருத்தரை கொண்டு வந்துட்டு அவங்க வந்து எலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, சுவிட்சர்லாந்துல வந்து டைரக்ட் டெமோக்ரஸி தான், அவங்க நேரடியா வந்து ஒரு பில்லு வேணும் அப்படின்னு சொன்னா அவங்களே ஓட்டு போட்டு அந்த பில்லு கொண்டு வருவாங்க, வேண்டாம்னு சொன்னாலும் ஓட்டு போட்டு வேணாம்னு சொல்லிடுவாங்க. இந்த டைரக்ட் டெமோக்ரஸி. There are 4 debates direct democracy, namely referendum, initiative, recall, plebiscite. சரிங்களா, சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. சரிங்களா, இங்கேயே ஒன்று சொல்லிடுறேன் நான். ரெஃபரண்டம்னா ரெஃபர் பண்றது, ஒரு பில்ல வந்து மக்களுக்கு வேணுமா வேண்டாம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டு வாங்குறது. இனிஷியேட்டிவ் அப்படி சொன்னா ஒரு பில்ல வந்து ப்ரொபோஸ் பண்றது, மக்களே வந்து ஒரு பில்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம். ரீகால் அப்படி சொன்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க போய் வேலை செய்யல அப்படி சொன்னா அவங்களை திருப்பி அழைச்சிக்கலாம். பிளபிளைசைட்னா அப்படி சொன்னா மக்கள்கிட்ட கேக்குது, இந்த நாடு கூட சேரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஓட்டெடுப்பு நடத்துறது. சரிங்களா, the indirect democracy on the other hand, representatives elected by the people exercise the supreme power. சரிங்களா, சோ நம்ம ஒருத்தர் எலக்ட் பண்ணுவோம், அவங்க போய் வந்து பார்லிமெண்ட்ல வந்து நம்மளுக்காக பேசுவாங்க. இதான் ரெப்ரசன்டேட்டிவ் எலக்ட்ரசி, இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. and thus carry on the government and make laws.
This type of democracy also known as representative democracy of the two kinds of parliamentary and presidential form. சரிங்களா? parliamentary form of government அப்படிதான், presidential form of government அப்படிதான். சரிங்களா? அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் ஃபார் ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. சரிங்களா? இந்தியா கவர்மெண்ட் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தான் இருக்கு நமக்கு. சரிங்களா? நம்ம வந்து எம்பி எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க நம்மளுக்காக போய் பேசுவாங்க. சரிங்களா? democracy under which executive is responsible for legislative for all policies. சரிங்களா? எக்ஸிகியூட்டிவ் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. சரிங்களா? யூனிவர்சல் adult franchise, periodic election, rule of law, independence of judiciary, absence of discrimination on certain grounds of the manifestation of democratic characters of Indian politics. சரிங்களா? மக்களாட்சிங்கிறது என்னது? எல்லாரும் ஓட்டு உரிமை, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இதெல்லாமே சொன்னது எல்லாமே வந்து நான் எக்ஸாம்பிளோட நடத்தியிருக்கேன். அதெல்லாம் இருக்கிறதுனாலே நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து டெமோக்ராட்டிக்கா இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கலாம். டேர்ம் டெமோக்ராட்டிக் இஸ் யூஸ்டு பிரியாம்பிள் எம்ப்ரேசிங் நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பட் ஆல்சோ சோசியல் எக்கனாமிக் டெமோக்ரஸியும் குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெஃபரண்டம் நான் சொன்னது பாருங்க. ரெஃபரண்டம் மீன்ஸ் ரெஃபர் டு இட் இஸ் a device where the public opinion verdict can be ascertained by the direct reference to the people. சரிங்களா? இந்த இந்த இது தேவையா வேண்டாம்னு சொல்லி டைரக்டா ஓட்டு போடுவாங்க. It process through the which verdict of the people thought only any ordinary or consensual law passed by legislature on the state. So ordinary அந்த சரி ஒரு சட்டத்தை கொண்டு வராலும் சரி கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க, மக்கள் வந்து ஓட்டு எடுத்து நடத்துவாங்க. விட்டோ அண்ட் ஆக்ட் அதே மாதிரி ரெஃபரண்டம் whereby electorate may veto an act which legislative body has already passed. சரிங்களா? ஒரு பாஸ் பண்ண ஆக்டையும் நம்ம என்ன வேண்டாம்னு சொல்லலாம். It gives the people final power to decide the fate of the laws passed by the legislator. என்னதான் வந்து legislator பாஸ் பண்ணாலுமே வந்து அந்த ஆக்ட் வேணுங்கிறது நம்ம வந்து முடிவு பண்ணலாம். அப்போ நம்மள்ட்ட வந்து பவர் வந்து மொத்தமா நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இனிஷியேட்டிவ் செகண்ட் மாடர்ன் டிவைஸ் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸி இஸ் a பாசிட்டிவ் டிவைஸ் சொல்றாங்க which people have right to initiate a measure of legislation. இப்போ எனக்கு ஒரு சட்டம் வேணும் அப்படி சொன்னா நம்ம மக்கள்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். Under it people can submit either a bill or demand for law making. பில்ல வந்து கொண்டு வரலாம், ஒரு டிமாண்ட் பண்ணலாம். The legislator has to the compulsory deliberate upon the measure that is give a decision. சரி, நம்ம நினைச்சா வந்து ஒரு பில்ல கொண்டு வந்து அதை வந்து அவங்க விவாதம் பண்ணி அது மூலியமா ஒரு லா கொண்டு வரலாம். In simple word, initiative means the right of the people to submit a bill for legislation. நம்மளோட ஒரு ஆசையை வந்து நம்ம சில பில்லா கொண்டு வரலாம். இப்ப நம்ம இன்டைரக்ட்லாம் அப்படி பண்ண முடியாது. நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஒரு பில்ல கொண்டு வர முடியும், நம்மளால பில்ல கொண்டு வர முடியாது. ஆனா டைரக்ட் டெமோக்ரஸி நம்மளாலேயே பில்ல கொண்டு வர முடியும். சரிங்களா? Initiative thus the positive power in the hands of the people which they can get passed on the area of the choice of need. எப்ப வேணாலும் அவங்க என்ன செய்யலாம், ஒரு இது கொண்டு வரலாம். அடுத்து ரீகால். சரிங்களா? Recall is the third popular device of direct democracy. It means the power of the people to recall their representatives or legislator who may not be acting according to the dictates of public. சரிங்களா? சோ ஒருத்தர் வந்து வேலை செய்யறாரு அப்படி சொன்னா நம்மளுக்கு பிடிக்கல, அவர் தப்பா செய்யறாரு அப்படி சொன்னா அவர் என்ன செய்யலாம், நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பணும். இருந்தாலுமே அவரை வந்து உடனடியே கூப்பிட்டுக்கலாம். Opinion who may be misusing their authority and representatives of people. Who recalls the prevails, the voter possesses the right to call back an elected officer who fails to carry out the duties of faithfully. சரிங்களா? நம்ம எலெக்ஷன் பண்ணாலுமே வந்து அவங்க என்ன செய்யலாம், இது பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பிளப்ளிசைட். டேர்ம் பிளப்ளிசைட் இஸ் French ஒரிஜினா இருக்கும். இட் மீன்ஸ் an appeal to the suffrage of the people. ஓட்டெடுப்பு நடக்குது. சஃப்ரேஜ் அந்த யார் யார் ஓட்டு உரிமை இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டு ஒரு அப்பீல். லத்தீன் மீட் பிளப்ளிசிட்டம் which means a decree of the people. ஒரு அரசாணை மாதிரி, மக்கள் ஆணை. சரிங்களா? ஆல்சோ கன்சிடர் சோர்ஸ் ஆஃப் த டேர்ம் பப்ளிசிட்டம். Publicity as means the device for knowing public opinion or any issue the problem of policy. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், மக்களோட ஒப்பீனியன் கேட்கலாம். இட் ஜெனரலி யூஸ் டு சால்வ் த டெரிட்டோரியல் டிஸ்பியூட். அதான் சொன்னேன், ஒரு இடத்துல போய் சேரணுமா பிரியணுமா அப்படி இல்லாம மக்கள்கிட்டயே வந்து கேட்டு முடிவு எடுக்கிறது. It means to know which of the people of any particular issue or decision. The verdict is used by the government as the basis of policy formation of the issue. சரிங்களா? அதை வச்சுட்டு அங்க ஃபார்மல் பண்ணுவாங்க. So direct democracy நியூஸ்ல வந்திருக்கு. Referendum has been in a news in lately. ஈராக் குர்திஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் ஹெல்ட் இன் செப்டம்பர் 2017 நடந்திருக்கு. கேட்டோலியன் பாத்தீங்கன்னா 1 இவங்களாம் வந்து வெளியே வருமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு
வரக்காக இது பண்ணாங்க. கேட்டலான் ரீஜியன் ஸ்பெயின் கூட இருந்தது. ஸ்பெயின் கூட இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, கூட்டிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ரைட் டு ரீகால். Recall is basically process whereby the electorate has the power to remove the elected official, but only after the end of the half term. இல்ல in India, right to recall does not exist anywhere. இல்ல முனிசிபாலிட்டி என்னமோ நம்மளோட இருக்கு. இல்ல இதுல இருக்கா இல்ல. சரிங்களா? சோ இந்தியால வந்து முனிசிபல் லெவல்ல மட்டும் தான் இருக்கு. பட் வந்து மத்தபடி இதுல இல்ல. Right to exist in local body election some state in India. சரிங்களா? சோ இதுதான் அது. இதெல்லாம் தேவையில்ல நமக்கு. இப்ப புரிஞ்சா? சோ இந்த 4 விஷயம் புரிஞ்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இந்த 4 இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டைரக்ட் டெமோக்ரஸில. ரெஃபரண்டம் இனிஷியேட்டிவ் ரீகால் பிளபிசைட் ஏதாச்சும் டவுட் இருக்கா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவாம்மா? புரியுதா? நான் கொஞ்சம் கொஞ்சமா நடத்திட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்ல வந்து கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண மாரி பாருங்க. ஸோ இந்த சாப்டர்லாம் முடிச்சுட்டு அடுத்தது ஃபண்டமெண்டல் இது வரும் உங்களுக்கு. மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் போயிட்டு இருக்கு. இந்த வேல்யூஸ்லாம் முடிச்சா இனி இந்த பார்ட்ல இருந்து டெஸ்ட் வச்சிருவேன் நானு. சரிங்களா? ஸோ அன்னைக்கு நடந்த மாரி ஆப்ல டெஸ்ட் வைக்கப்படும். சரிங்களா? ஓகே. ஓகே. தேங்க் யூம்மா. நாளைக்கு கிளாஸ் இல்லம்மா. சரிங்களா? அதுக்கு ஓட்டிங் இருக்கனால பப்ளிக் லீவ்னால நம்மளுக்கும் லீவ் தான். நமக்கு நாளைக்கு ஃப்ரைடேனால உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு மண்டே தான். சரிங்களா? ஸோ இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்ல அந்த போர்ஷன்ஸ் முடிச்சு நான் டெஸ்ட் வச்சுருவேன் நானு. ஓகேவா? தேங்க் யூம்மா.